ஆரம்பிக்கலாமா? அதே வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மசரசீர்மவృంగராஜம் த்ரய்யந்தயுக்மகృதபூரிபரிஷ்ணமம் த்வம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. என்னும் இருதந்தளைத்தவரை சரணம் தொக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெறும் போதோர் வந்த வெள்ளல் பெரிய நம்பியாள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாசமுனீசனகோபன் சேனிநாதன் இன்னும் முதற் திருமகள் என் தேவரை முன்விட்ட என் பெருமான் திருவடைகளடைகின்றேனே. சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் கமப்யனவதீம் வந்தே கருணாவருணாலயம் வృషశைலதடஸ்தானாம் ஸ்வயம் யக்திமுபாகதம் திசந்து மே தேவ சதாத்வதீயா தயாதரங்கானுச்சராः கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாமபுதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் வம்சிதகாமதேனும். श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि. அடிப்படையான சித்தாந்தமான சரணாகதியை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பல பிரகாரங்களினாலே பல கிரந்தங்களினாலே சாதித்து வைத்திருக்கும் போது அதிலும் விசேஷமாக தம்முடைய அவதார ஸ்தலத்திலே சூப்பதிலே விளக்குளியம் பெறுவான் விஷயமாக சாதித்தருளினதான சரணாகதி தீபிகை என்றதான கிரந்த முகேன சரணாகதி சம்பிரதாயத்தை எப்படி ஸ்தோத்திர ரூபமாக அனுசந்தித்து காட்டி நமக்கெல்லாம் மிக்க விஷயங்களை தெளிவுபட சொல்லியிருக்கார் என்று அனுபவிக்க ஆரம்பித்தோம். சர்வேஸ்வரனுடைய அவதார கஷேத்திரங்களிலே ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான 108 திவ்ய தேசங்களிலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் முத்திதரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதலில் என்று சொல்லும்படியாக சாஸ்திரங்களிலே சப்த முக்தி கஷேத்திரங்களிலே ஒன்றாய் கொண்டாடப்பட்டதான காஞ்சி கஷேத்திரத்திலே அதுவும் ஆச்சாரியர் அவதரித்த கஷேத்திரமானபடியினாலே நமக்கு பரம உத்தேசமாயிருக்கும் இந்த கஷேத்திரத்திலே எழுந்தருள் இருக்கிறேன் பெருமான் தீப பிரகாசனை அனுபவிச்சுண்டு இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை சுவாமி ரொம்பவும் அனுபவபூர்வமாக சாதிக்கிறார். அதுல முதல் 2 ஸ்லோகத்தை ஏற்கனவே அனுசந்தானம் பண்ணிட்டோம். 3வது ஸ்லோகத்திலே பிரவேசிக்கணும். முதல் ஸ்லோகத்திலே சாதிச்ச போது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மடப்பள்ளி வந்தவனம் இது. நான் சொல்லுகிறேன் என்பதனாலே என்னிடத்திலே இருக்கிற ஒரு விப்ரதிபத்தியினாலே என்ன பிடிக்காமல் போனதினாலே நான் சொல்லும் இந்த சரணாகதி சம்பிரதத்தை அனாதரிக்க வேண்டாம். சரணாகதி சம்பிரதாயம் சுத்தமானது, சத்தியமானது, ஆசிரியிப்பாருக்கு க்ஷேமத்தை தரக்கூடியது, பூர்வாச்சாரிகள் உபதேசிச்சது ஆனபடியினாலே மத்வாக்கிய சம்பலிதமபி அஜகஸ்வபாவம். நான் சொல்லுவதனாலே சம்பிரதாயம் கெட்டுப்போவாது, மாறிப்போவாது. பூர்வர்கள் சொன்னதை சொல்லுகிறேன், மகான்கள் கடாட்சிக்க வேணும் என்பதாக ஒரு விஞ்ஞாபனத்தை முன்னிட்டார். 2வது ஸ்லோகத்துல தீப பிரகாசன் பிராட்டியோடும் பெரிய பிராட்டியோரோடும் பூமி பிராட்டியோடும் நித்தியம் சேவை தருவதான இந்த விளக்குளி கஷேத்திரத்திலே எம்பெருமானை பற்றி ஸ்தோத்திரமாக அனுசந்தானம் பண்ண போவதாக காட்டினார். இப்போது 3வது ஸ்லோகத்திலே சர்வேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நாம் தகுந்தவரோ, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை இந்த எச்சில் நாக்கால் பேசுவதும் தகுந்ததோ என்று ஒரு தாட்சியை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு ஆரம்பிக்கிறோம். எம்பெருமான சேவிக்கும் போது நமக்கு மனசார நம்முடையதான தாய்ச்சியை, நம்முடைய இழப்பத்தை ஒரு முறை நினைத்து பார்த்து கொண்டு எம்பெருமானிடத்திலே பயந்து கொண்டு நெருங்க வேணும் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். அந்த அடிப்படையான விஷயத்தை இப்போது சுவாமி நமக்கெல்லாம் காட்டுறார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வாந்தர்யாமியாயிருக்கிறதான தத்துவம், சர்வ ஆதாரமான தத்துவம், எல்லாருக்கும் அவரவர்களுடைய
கர்மாவை தான் கணக்கு வைத்துக் கொண்டு ஒன்றும் பிசாகாமல் இந்த கர்மானுரூபமாக பலப்பிரதனாயிருக்குவதான தத்துவம், பெரிய விராட்டியாராலே ஆதரிக்கப்படுவதான தத்துவம், ஏற்பட்ட உயர்ந்த தத்துவத்தை ஒரு அல்பரான ஜீவாத்மா, அசக்தனான ஜீவாத்மா, அஜ்ஞனான ஜீவாத்மா தான் கைகால் நீட்ட முடியாமல் அதற்கு சர்வேஸ்வரனுடைய அனுகிரகத்தையே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு ஜீவன் ஸ்தோத்திரம் பண்றேன் என்று எம்பெருமானுடையதான புகழச் சொல்ல ஆரம்பிச்சார். சர்வஜனுடைய புகழை ஒரு அல்பஜன் சொல்ல முடியுமோ? சர்வசக்தனுடைய பெருமையை ஒரு அசக்தன் சொல்ல முடியுமோ? பரமகாருணிகனுடைய புகழை போய் குரூரஸ்வபாவனாய் அல்பஸ்வபாவனாய் இருக்கிற ஒரு ஜீவன் சொல்ல முடியுமோ? தன்னுடைய எளிமையை நினைச்சு பார்க்க வேண்டாமா? இது பெரியவாளுடைய வழக்கம். சுவாமி தேசிகனுக்கும் இது பல கிரந்தங்களிலும் இது வழக்கம். அது நாம் இப்போ திருப்பாவ மாசமானபடினால கோதாஸ்துதி அனுசந்தானம் பண்றோம். ஆண்டாளுடைய பிரபாவத்தை சொல்ல வந்த சுவாமி தேசிகன், அம்மா உன்னிடத்துல நான் சொன்ன திவ்யாமிச்சதான இந்த கோதாஸ்துதியானது உண்மையில உனக்கு வலிக்கும். உன்னுடைய உண்மையான பெருமையை சொல்ல வந்து உன்னுடைய பெருமையை சொல்ல தெரியாம உன்னை நான் ரொம்பவும் இகழ்ந்து பேசியிருப்பேன். அதுதான் உண்மை. தேசத்தை எல்லாம் ஆளுகின்ற ஒரு மகா சக்கரவர்த்தி, பூமண்டல சக்கரவர்த்தி. அந்த பூமண்டல சக்கரவர்த்தி ஒரு நாள் அன்னதானம் பண்ணார். பெரிய லட்சோபலட்சம் ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணார். லட்சோபலட்சம் ஜனங்களும் சாப்பிட்டா அவ எத்தனை பேருக்கு சாதம் போட்டார்னு தெரியாது. ஒரு குழந்தை சொல்றது, இன்னைக்கு நான் அங்க சாப்பிட்ட போது எனக்கு ஒரு அப்பிச்சு கொடுத்தான்னு சொல்றது. இந்த அப்பிச்சு யார் கொடுத்தா? சக்கரவர்த்தி அப்பிச்சு கொடுத்தாருன்னு சொல்றா போல இருக்கு. தேகத்தை எல்லாம் வாழ்விக்கிறவனை பத்தி அந்த குழந்தைக்கு அன்னைக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. அதுபோல இந்த ஸ்தோத்திரத்திலே சாதிக்கிற சுவாமி இங்க சரணாகதி தீபைகளை சாதிக்கத்தே சொல்றார். 3வது ஸ்லோகம் இப்படியானதான் தன்னுடைய தாழ்ச்சியை அனுசந்தானம் பண்ணுவது. எம்பெருமானிடத்திலே தன்னுடைய தாழ்ச்சியை விண்ணப்பிப்பது என்பது ஒரு பெரிய சுகம், அது ஒரு பெரிய ஆனந்தம். அந்த உண்மையை உணர்ந்து மனசார அந்த திருவடிகளிலே ஒன்று இருப்பதற்கு வேண்டியதான ஒரு பரிசுத்தமான பாவம் அது. அந்த பாவம் ரொம்ப அவசியம். அத சுவாமி தேசிகன் நமக்கு இங்கே காட்டியும் கொடுக்கிறார். தீபஸ்வமேவ ஜகதாம் தயிதா ருச்சிஸ்தே தீர்க்கம் தமः பிரதிநிபத்யமிதம் யுவாபியாம் சவ்யஸ்தவ பிரியதமம் சரணாக்தி வைஷ்யம் ஸ்தோதும் பவந்தம் அபிலஷ்யதி ஜந்துரேஷா. திவப்பிரகாஷா, நான் வேதாந்தாச்சாரியன் இல்லை, நான் கவிதார்க்கிக சிம்மம் இல்லை, நான் ஒரு ஜந்து. அப்பா, நான் கவிதார்க்கிக சிம்மம் கிடையாது, வேதாந்தாச்சாரியன் கிடையாது, நான் ஒரு சாமானிய ஜந்து. உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இந்த ஜந்துவுக்கு என்ன யோக்கியதை இருக்கு, என்ன சக்தி இருக்குப்பா? ஒரு ஜந்து, அந்த ஜந்துவுக்கு பேச தெரியுமா? இல்ல தன்னை சுத்தி இருக்கிறதான ஸ்வல்ப க்ஷேத்திரத்தை தவிர தூரத்துல இருக்கிற க்ஷேத்திரத்தை பத்தி தெரியுமா? தனக்கு வர போகிறதான ஆபத்தை பத்தி தெரியுமா? ஒரு மான் நீர்நிலையிலே பருக போகிறது தாகத்தினால. அப்படி தீர்த்தத்தை சாப்பிட ஆரம்பிச்ச அடுத்த க்ஷணத்துல ஒரு அப்படியே யமன் வந்து கவிண்டு போறான். ஒரு புலி வேஷத்துல வந்து கவிண்டு போறான், ஒரு சிங்க வேஷத்திலே கவிண்டு போறான். அதோட முடிஞ்சு போச்சு. அப்படியான ஒரு ஜந்து, ஒரு ஜீவாத்மாவுக்கு தன்னுடைய கர்மாவானது எந்த க்ஷணத்திலே அவனுக்கு ஆரம்பத்தை கொடுக்கறது, எந்த க்ஷணத்திலே முடிவை கொடுக்கறதுன்னு அடியோட தெரியாது. அப்படி இருக்கக்கூடியதான ஜந்து போலே இருப்பவனாக்கும் ஒரு மனுஷன். இந்த மனுஷன் எம்பெருமானை பற்றி பேச ஆரம்பிக்கிறானே. ஆழ்வார் சொன்னார், சழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன் சங்கு சக்கரம் ஏன்று கையானே. இந்த ஊத்தவாயை கொண்டு வந்த ஸ்தோத்திரம் பண்றனே, எச்சில் வாயால் சொல்லினேன் தொலை நாமம், எச்சில் வாயால் சொல்லினேன் பிரானே. இந்த திருட்டியில இருக்கிற ஒரு
ஒரு விஷயம் அடியோட பிடிக்கல, ஏன் தான் என்னை இந்த வாயால பேசும்படியா பண்ணி வச்சியோ? இந்த வாய் பூரா எச்சலாச்சு, பேசுவதற்கு என்று வேறொரு உபகரணம் கொடுத்திருக்க கூடாதா? கொஞ்சம் சுத்தமான உபகரணமா இருக்க கூடாதா உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இந்த சரீரத்துல? ஏன் தான் இப்படி எச்சலையும் ஊத்தையும் உமிழ்கிறான இந்த வாயினாலே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படியா எனக்கு ஒரு கர்மா இருக்கிறதோ? புகழ்வோம் பழிப்போம், புகழோம் பழியோம். நம்மாழ்வார் சாதிக்கிறார், சர்வேஸ்வரா உன்னை புகழ்வதா, உன்னை புகழ்வதாக நாங்கள் எல்லாம் இகழ்கிறோமப்பா. புகழ்வோம் பழிப்போம், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதெல்லாம் உன்னை பரிகாசம் பண்றா போல இருக்குப்பா. புகழோம் பழியோம், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்தா நாங்க ஒரு சத்காரியம் பண்றோம்னு திருப்திப்படலாம் போல இருக்கு. உன்னை ஸ்தோத்திரம் பண்றோம், உன்னை இகழ்கிறோம், உன்னை சர்வஜன்னு சொல்றோம், சர்வசக்தன்னு சொல்றோம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ராயகன்னு சொல்றோம், சர்வ அந்தர்யாமின்னு சொல்றோம், சர்வ ஆதார தத்துவம்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தமே தெரியாதுப்பா. அர்த்தம் தெரியாம ஒரு வார்த்தை சொன்னா உண்மையிலே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணா போல ஆகுமா? அர்த்தம் தெரியாம ஒரு பேச்சு பேசினா அதுக்கு என்ன பேரு? வளரன்னு பேரு. சில பேர் சில வார்த்தையை சொல்லிவிடுவா, அப்புறம் ஏன் இந்த மாதிரி பேசுறேன்னு சொன்னா அதுக்கு அதான் அர்த்தமா தெரியாம சொல்லிட்டேன் சுவாமின்னு. அர்த்தம் தெரியாம சொல்றதுக்கு உளறல்னு பேரு. புகழ்வோம் பழிப்போம், கருணாமூர்த்தியேன்னு உங்களை சொல்றோம், தலைவான்னு சொல்றோம், பிரபோன்னு சொல்றோம். இப்படி சொல்றதுக்கு வாஸ்தவத்துல எங்களுக்கு நான் கூச வேண்டாம். ஏன்னா இதே பிரபோ தலைவா நீதான் எனக்கு உயர் ஆவியே அமுதே என நினைந்துருகி, இதே வார்த்தைய லோகத்துல இருக்கிற சாமானியனுக்கும் தானே பேசி ஆகணும். நீதானே ரட்சகன்னு ஒருத்தன் சொல்றான் எவனையோ பார்த்து, அவனுக்கு அவன் எவ்வளவு ரட்சகனா இருக்கானோ அதே அளவுதான் இந்த ரட்சகன்ற சப்தத்துக்கு அர்த்தமா. அந்த வார்த்தையை சொல்லி ஒன்ன சொல்றோம், பிரபோன்னு சொல்றோம். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கண்ணினோ என் நாவில் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன். ஆழ்வார் சொல்றோம், ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறதா? இந்த வார்த்தைகளை எல்லாம் இன்னொருத்தன் விஷயத்திலே சொல்லிட்டு அதே வார்த்தையை கொண்டு பெருமாள் விஷயத்திலே சொன்னா என்ன தாத்பரியம்? அப்பா உன்னை போல உபகாரகன் உண்டாப்பா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சாமான்யமா ஒருத்தரை பார்த்து சொல்றோம். இதே தேங்க்ஸ் தான் பெருமாள் இடத்துலயே சொல்றோம். பிரபு நீ அனுகிரகம் பண்ணியே உனக்கு நான் என்ன செய்ய போறேன், ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ்ன்ற வார்த்தை சாமானிய மனுஷனுக்கும் தகும், சர்வேஸ்வரனுக்கும் தகுமா? சாமான்யமாக பேசுற வார்த்தைகள் எல்லாம் பெருமாளிடத்திலே சொல்லிட்டு உன்னை சோதனை பண்ணிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அப்போ உன்னையும் சாமானிய ஸ்திதியில வச்சிருக்கேன்னு அர்த்தம். நீ கல்யாண குணாகர்னு சொல்றோம், உன்னை கருணாமூர்த்தின்னு சொல்றோம், உன்னை உபகாரகன்னு சொல்றோம், உன்னை பிரான்னு சொல்றோம். இது என்ன சொன்னாலும் வாஸ்தவத்துல உன்னை பழிப்பதாக தானாகுது. எச்சில் வாயால் பேசுறோம், உன்னை தத்துவம் புரியாம பேசுறோம், சாமானியர்களோட பேசுற வார்த்தையே சொல்லி உன்னையே சொல்றோம். அப்போ உன்னை சாமானியனா நினைச்சுட்டோம், அப்போ உன்னை பழிக்கத்தானே பழிக்கிறோம். புகழ்வோம் பழிப்போம். உலகத்துல 4000 5000 பாஷை இருக்கு. உண்மையிலே ஒவ்வொருத்தரும் எழுத படிக்க தெரியாதவா, ஒவ்வொருத்தரும் பேச தெரியாதவா, ஊமைக்கு சமானமானவா. நம்ம பாஷையை தெரிஞ்சவா கிட்ட நாம பேசிப்போம். பாஷை தெரியாத ஊர்ல போறோம், கிரீஸுக்கு போறா, அரபுக்கு போறா, பின்லாண்டுக்கு போறா, இப்படி எல்லாம் வெவ்வேறு ஊர்களுக்கு எல்லாம் போறா. இங்கேயே தமிழ்நாட்டிலேயே ஆந்திராவுக்கு போனா தமிழுக்கு தெலுங்கு தெரியாதவா அந்த ஊர்ல இருக்கிற ஸ்கேவெஞ்சரோட கூட பேச தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு அவனை பார்த்தா அஜ்ஞானமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு, ஒண்ணுமே அவனோட பேச தெரியல. சதுசாஸ்திர பண்டிதனா இருந்தாலும் ஒருத்தரோட பேசுறதுக்கு கூட தெரியாத அளவுக்கு நமக்கு அஜ்ஞானம் கவின்னு இருக்கு. ஆக நம்ம பாஷையிலே நமக்கு தெரிஞ்சு 4 பேரோட பேசுவதற்கே நம்ம பண்டிதாளா நினைச்சுக்கிறோம், மகாபிரபுவா நினைச்சுக்கிறோம், ரொம்ப பெரிய அதிகாரியா நினைச்சுக்கிறோம். வாஸ்தவத்துல
அவன் எழுதுறது நம்மால எழுத முடியுமோ? அவன் படிக்கிறது நம்மாலே படிக்க முடியுமோ? அவன் பேசுறத நம்மால புரிஞ்சுக்க முடியுமோ? அவனோட திருப்பி பேச தெரியுமோ? நம்ம சுத்தி நமக்கு என்ன இருக்குன்னா நம்ம தெரிஞ்சுக்காத விஷயங்கள் கோடி கோடியா கிடக்குது. இதற்கு மத்தியத்திலே நடுவுல ஏதோ ஒரு சில ஒரே ஒரு பாஷையிலே பேச தெரிஞ்சு கொண்டு எழுத தெரிஞ்சு கொண்டு நான் இந்த பாஷையிலே இருக்கிறேன், உன்னை பத்தி ஸ்தோத்திரம் இதுதான், இந்த பாஷையிலே பேசினேன், இது உன்னை பத்தி ஸ்தோத்திரம் இதுதான்னு சொன்னா, இப்ப அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த விஷயத்த கேட்கிறவன் என்ன நினைச்சுப்பான்? எத்தையோ சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன உளறானோ தெரியலன்னு சொல்லுவோம். ஆக மொத்தத்துல நம்ம பேச்சு 4000 பாஷையில் இருக்கிறவாளுக்கும் நம்ம பேச்சு வளரல் தானே, நம்ம பாஷையை தெரியாதவனுக்கு வளரல் தானே. அப்போ இதே போல நமக்கு 4000 பாஷையும் தெரியாம இருக்கோம் இல்லையோ? மொத்தத்துல நாம் எவ்வளவு அஜ்ஞானிகளா இருக்கோம்னா, ஐயோ சொல்லி காட்ட முடியல சுவாமி, அவ்வளவு அஜ்ஞானிகளா இருக்கோம். சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே. ஆழ்வார் இதெல்லாம் தாண்டி போயிட்டாரு. நமக்கு தெரிஞ்ச பாஷையிலே 4 வார்த்தை சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டோமானா நாம பெரிய வித்வான் ஆயிடுவோமா? நாம என்ன பெரிய ஞானி ஆயிடுவோமா? நம்ம பேச்ச வளர்றான்னு சொல்றதுக்கு 4000 பாஷையிலே மனுஷால் இருக்கச்சே நாம எப்படி சுவாமி வித்வானா இருக்க முடியும்? ஆனா ஆழ்வார் அதெல்லாம் தாண்டி பேசிட்டார். என்னென்ன சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதி நீ சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்தது. அப்பா ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபா அத்திய பிருதி பிருதிவியா ஓழதையா என்று இப்படியெல்லாம் தத்துவத்தெல்லாம் உண்டாக்கி இருக்கு. சப்தம் என்கிறதான ஒரு குணத்தையும் உண்டாக்கி வச்சு அதுக்கப்புறம் அந்த சப்தமானது எத்தனையோ அர்த்தங்களை சொல்லுவதாக விரிவாக்கி வச்சிருக்கு. அதிலே ஏதோ ஒரு சில சப்தங்கள் ஒண்ணு சொல்ல முடியா இருந்தான்னா இந்த சப்தம் என்ன, பிருத்திவி என்ன, இப்படியானதான ஆகாசம் வாயு தத்துவம் என்ன, இதையெல்லாம் உண்டாக்கி வைத்துதான் ஆதி தத்துவமா இருக்கிற ஒண்ணு சப்தமே இல்லாமல் இருந்த காலத்திலே, சப்தம்னு ஒரு தத்துவமே இல்லாமல் இருந்த காலத்திலே கீழாக ஆகாசம் வாயு தேஜஸ் அப்பு பிருத்திவி என்று தத்துவத்தை உண்டாக்கி இந்த சப்தத்தை உண்டாக்கி வச்சிருக்கேப்பா. இது எப்படிப்பா இதெல்லாம் கடந்து இருக்கிற ஒன்ன போய் சொல்ல முடியும்? ஒரு சப்தத்தினாலே உன்னை சொல்ல முடியுமாப்பா? உண்மையிலே ஒரு சப்தம் உன்னை காட்டி கொடுக்குமா? உன்னுடைய கருணை இந்த சப்தம் உன்னை குறிக்கட்டும். இவன் வாய் திறந்து பேசினால், இவன் உன்னை நினைச்சு பேசினால் இது உனக்காகட்டும் என்று நீ நினைச்சுக்கிற அந்த மனோபாவம் தானப்பா எங்களுக்கெல்லாம் உண்மையான பெரிய அருளா இருக்கிறது என்று திருமழிசை ஆழ்வார் நினைச்சு பார்த்து சொல்றார். அதனால நம்முடைய எளிமையை நினைச்சு பார்க்கணும் என்று காட்டுறார் சுவாமி தேசிகன். இங்க ஜந்துன்னு ஒரு சாதாரண ஜந்துவா இருக்கிறான். தீப பிரகாசா விளக்குளியம் பெருமானே, உன்னை ஒரு ஸ்தோத்திரத்தினாலே சொல்ல பாரிக்கிறேன் பாரு ஜந்து. நான் இந்த ஜந்து பேசுற பேச்சா நினைச்சுக்கோப்பா. தோதும் பவந்தம் அபிலட்சதி, என்னுடைய ஆசை உன்ன ஸ்தோத்திரம் பண்றோம். நம்மாழ்வார் அப்படிதான் சொன்னார். புகழ்வோம் பழிப்போம் புகழோம் பழியோம் இகழ்வோம் மதிப்போம் மதியோம் இகழோம் மதியோம் இகழோம். உன்னை ரொம்ப பெரியவன், ரொம்ப மகாபிரபு, ரொம்ப கருணாமூர்த்தின்னு உன்னை மதிச்சு பேசாம இருந்துவானா உண்மையில உன்னை நாங்கள் பரிகாசம் பண்ணலைன்னு அர்த்தம் வா அப்படின்னு. ஆஹா கருணாமூர்த்தி ஒழுங்காத வைனுடைய சக்கரணல் வளர்த்தையாய் தொழுங்காதல்களில் அளிப்பான் கொள்ளூர்ந்து தோன்றினையே. கஜேந்திரனை சம்ரட்சிக்கிறதுக்கு ஓடி வந்தையே. நாராயணாவோ மணிவண்ணா நாகணயாய் வாராய் என் அரிடரை நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் செந்திரண்டு கூறாக தீராவதன இடறுகடிந்தான் எம்பெருமான். இப்படி கஜேந்திர சம்ரட்சணம் பண்ணியேப்பா, நீ கோபிகளோட குறவை கூத்தாடினேப்பா, இப்படி எல்லாம் சொன்னான்னா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றா போல இருக்கான்னா. என்ன சுவாமி இது, கோடானு கோடி அற்புத சேஷ்டிதங்கள் பண்ணவன போய் 1-2 விஷயத்தை சொல்லி காட்டி ஸ்தோத்திரம் பண்ணா நல்லா இருக்கா? ஒருத்தர் படிச்சு 20 டைட்டில் வாங்கினார் சுவாமி, 20 டிகிரி வாங்கினார். நான் 20 டிகிரி வாங்கினவர் ஒரே டிகிரி வாங்கி சுவாமி இவர் இந்த டிகிரி வாங்கியிருக்காருன்னு சொன்னா அவருக்கு எப்படி எளப்பமா இருக்கும்?
20 டிகிரி வாங்கினவனையே 1 டிகிரி வாங்கினவனா சொன்னான்னா கோபம் வராது. அவனை எவ்வளவு எளப்பமா பேசுறா போல இருக்கு. அப்படி இருக்க கோடானு கோடி பேரை சம்ரட்சிச்ச சர்வேஸ்வரனு, கோடி கதைகளுக்கு உரியவன ஒரு கதையை சொல்லி இவன் இந்த கதைக்கு நாயகன்னு சொன்ன எளப்பமா இல்லையா? அதான் சொன்னார், மதியோம் இவ மதிப்போம் மதியோம் இகழோம். நீ இந்த கதைக்கு நாயகன், உன்னை அந்த கதைக்கு நாயகன், நீ ராம கதைக்கு நாயகன், நீ பாகவத கதைக்கு நாயகன் சொன்னா உன்னை வாஸ்தவத்துல ரொம்ப பரிகாரம் பண்றா போல இருக்குப்பா. அதனால மதியோம் இகழோம், உன்னை பத்தி ஒரு பெருமையை சொல்லாம பேசாம வாயை பொத்தின்னு இருந்தா, உன்னை பரிகாசம் பண்ணாம இருந்தோம்னாவது ஒரு நல்ல காரியம் பண்ணோம், ஒரு சத்காரியம் பண்ணோம்னு நினைச்சுக்கலாமே. ஆனா இருந்தாலும் செங்கண்மால் செங்கண்மால் சீரல் நீதி வினயோம் எங்கண்மால் கண்டாய்வை. அதுக்காக உன்னுடைய அவ்வளவு பிரபாவத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி காட்டி இவ்வளவுதான் உன் பிரபாவம்னு லோகத்தாருக்கு நான் எடுத்து காட்டுறா போல ஒரு தப்பு காரியம் பண்றேன்னு என்கிட்ட கோவிச்சுக்காதப்பா. சீரல் நீ கோவிச்சுக்காதப்பா. பெரிய திருவிதாதியில சொல்ற, சீரல் நீப்பா, என்னிடத்துல கோவிச்சுக்காத. நீ 1000 கோடி கதைகளுக்கு நாயகன், நான் ஒரு கதையே சொல்லிட்டு வா, உன்னை சொல்லிட்டேன்னு நான் பெருமைப்பட்டுக்க முடியுமா? கோவிச்சுக்காதப்பா. ஏன் தெரியுமா? தீவினயோம் எங்கள் மால் கண்டாய்வை, நாங்க பண்ண பாவம் அப்படி இருக்குப்பா. ஒன்ன பேசும்படியான பாவத்தை பண்ணிட்டோமப்பா. பெருமாளை பத்தி பேசினா பாவமானா, இந்த தப்பு காரியம் பண்ணா பாவம் தானே, இது தப்பு காரியம் தானே. இது எவ்வளவோ பரிசுத்தமான தத்துவத்தை எச்சில் நாக்காலே சொல்லி காட்டி தீண்டுவது தப்பு தானே. இது இந்த எச்சில் நாக்காலே பரிசுத்தமான அமலன் அமலன் அதிவிரான் விமலன் விண்மலன் விமலன் என்று ஆழ்வார் ஒரு தோஷமும் இல்லாதவன் ஒரு தோஷமும் இல்லாதவன் ஒரு தோஷமும் இல்லாதவன் சொல்ல வேண்டியவர நான் எச்சில் நாக்காலே சொல்லி காட்டினா அந்த எச்சில் நாக்குக்கு விஷயமா இருக்கான்னே நாம் அவனை தோஷமாக்குறோம் இல்லையா? அந்த தோஷத்தை பெருமாளுக்கு நாம கல்பிக்கலாமா? ஆனா இருந்தாலும் சீரல் நீ கோவிச்சுக்காதப்பா. தீவினயோம் எங்கள் மால் கண்டா இவை, எங்களிடத்துல உன்னுடைய பெருமையை நினைச்சு பார்த்து என் மனசுல இருக்கிற ஆசை, அந்த ஆசை பொங்கி வரைச்சே அந்த எச்சில் நாக்காலத்தாம்பா வருது. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேற வழி தெரியலையே. என் மனசுல இருக்கிற ஆசை பொங்கி வரைச்சே எனக்கு வேறொரு உபகரணத்தினாலே, ஒன்ன சுத்தமான உபகரணத்தினாலே பேச முடியும்னா நான் பேசி காட்ட மாட்டேனா? எனக்கு இல்லையேப்பா, நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் மால் கண்டா இவை, ஆசைத்தான் பேசுறோம். அனுபவிச்சு பேசுறோம் இல்ல, பூர்ணமா தெரிஞ்சுட்டு பேசுறோம் இல்ல, ஒன்னு சொல்லணும்னு ஏதோ ஒரு துளி ஆசை, அந்த ஆசையினாலே பேசுறோம். அதனால பெருமாளிடத்திலே நம்முடைய எளிமையை சொல்லி ஆரம்பிக்கணும். அந்த எளிமையை சொல்லி ஆரம்பிக்கிறது பெரிய சுகம் அது. அதனால தேசிகன் எப்பவுமே அந்த எளிமையை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். அது அவருடைய வழக்கம். அது ஆளவந்தார் கூட எவ்வளவு பெரிய ஞானி, ஆளவந்தார் பெரிய உடையார்னு கொண்டாடும்படியான ஆச்சாரியர் பெருமாளிடத்திலே போய் நிக்கச்சு என்ன சொல்றாரு? அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதி அசூயா பிரதவபூ கிருதக்னா துர்மாணி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹ திருஷம்சஹ பாபுஷ்டஹ கதமஹமிதோ துக்க ஜலதே அபாராதுத்தே பரிஜரேஷம் சரணயோ தவ பரிஜரேயம் சரணயோ. சுவாமி, ரொம்ப சுத்தமான வஸ்துவ, ரொம்ப மடியான வஸ்துவ, அசுத்தனா இருக்கிறவன் அனாச்சரணா இருக்கிறவன் தீண்ட முடியுமா சுவாமி? நீ எப்ப ஏற்பட்டதான பரிசுத்த தத்துவமாச்சே உன்ன போய் அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதி, அமரியாதா ஒரு மரியாதை தெரியாதவன், க்ஷுத்ரஹா ரொம்ப எளப்பமானவன், சலமதி எப்பவும் சஞ்சலமான மனசு உடையவன், அசூயா பிரதமபூ பொறாம பிடிச்சவன் நான், பொறாமைக்கெல்லாம் பூமியா இருக்கிறவன் நான் என்று இப்படியெல்லாம் அழுகிறாரு. பெருமாளிடத்திலே போய் நம்முடைய மனசுல இருக்கிற அழுக்கு போகணும்னா பெருமாளிடத்திலே நம்முடைய எளிமையை நினைச்சு அழுது காட்டணும். அப்படி அழுதாதான் நாம் உண்மையிலேயே பெருமாளை ஆசைப்படுறோம்னு அர்த்தம். அவனுடைய பெருமையை நினைச்சு நம்முடைய எளிமையை நினைச்சு அதுக்கு நடுவுல இருக்கிறதான அந்த தூரத்தை எப்படி குறைக்கலாம்னா அழுது காட்டினா, உண்மையா வருந்தி காட்டினா அந்த தூரம் குறையும். அதனாலே தேசிகன் தன்னை ரொம்ப எளிமையா பேசுறோம். வேதாந்த ஆச்சாரியன் இல்லையா,
பெருமாளாலே கொண்டாடப்பட்ட வேதாந்தங்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் இல்லையா? அப்பேற்பட்டவர் சொல்றார், ஜந்துரேஷா, எனக்கு என்ன பேச தெரியும்? இது ஒரு ஜந்து எவ்வளவு அஜ்ஞானியோ அவ்வளவு அஜ்ஞானி இல்லையா நான்? எல்லாம் ஆழ்வார்கள் காட்டி கொடுத்தது, ஆச்சாரியால் காட்டி கொடுத்ததான எளிமை. சொன்னார் நம்ம ஆழ்வார் சொன்னார், என்ன அருமையா சொன்னார் பாருங்க. பள்ளியும் சொல்லும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டே அப்படின்னு. சர்வேஸ்வரா, உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்றது எதுக்கு உபமானம் தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்றேன் கேளு, அதுக்கு சமானமா இருக்கே என்று சொல்லி காட்டுறார். என்ன விஷயம்னா, ஒருத்தர் பெருமாளுக்கு இது கோவில் கட்டலாம்னு ஆசைப்படுறார், கோபுரம் கட்டலாம்னு ஆசைப்படுறார், தங்க கவசம் பண்ணலாம்னு ஆசைப்படுறார், சத்ராங்கி சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறார். இந்த ஆசைப்படச்சு இந்த காரியம் பெருமாள் நடத்தி கொடுப்பாரா? பெரிய காரியமா இருக்க, நம்மால முடியுமா? சர்வேஸ்வரன் ஒத்துப்பாரா? நம்ம சமர்ப்பணத்தை பெருமாள் ஸ்வீகரிச்சுப்பாரா என்று தன்னுடைய மனோபாவத்தை, தன்னுடையதான அபிலாஷையா ஒருத்தரோட பேசிட்டு இருக்கார், பக்கத்துல ஒருத்தரோட. அந்த சமயத்துல ஒரு பள்ளி கொட்டுறது. உடனே ஆஹா, பள்ளி கொட்டி எடுத்து நல்ல சகுனமாயிடுது அப்படின்றா. உடனே மேற்கொண்டு பிரவர்த்திக்கிறா. கல்யாணம் பண்ணலாமா இந்த பையன் அந்த பொண்ணுக்கு? கல்யாணம் பண்ணா க்ஷேமமா இருப்பாளா அப்படின்னு பேசிக்கிறா. அந்த சமயத்துல அந்த பேச்சு வரைச்சே பள்ளி கொட்டுறது. உடனே அந்த பள்ளி கொட்டுறதை பார்த்துட்டாக, இப்போ பள்ளி கொட்டுறது கரெக்ட் நல்ல திசையிலே இந்த கொட்டுறது ஒத்துக்கலாம் ஒத்துக்கலாம் அப்படின்றா. இந்த பள்ளி கொட்டுறதுக்கும் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கல்யாணம்ன்றது ஆயிரங்காலத்து பையன், எவ்வளவோ சௌக்கியமா இருக்கணும், ஒரு குறையும் இல்லாம இருக்கணும், எவ்வளவோ பெரிய சந்தோஷங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அதே போல எத்தனையோ சிரமங்களும் இருக்கு, அந்த சிரமங்கள்லாம் வராம க்ஷேமமா இருக்கணும். எல்லா க்ஷணத்துக்கு க்ஷணம் பெரிய விராட்டியாரும் பெருமாளும் அனுகிரகம் பண்ணி காப்பாற்றி வளர்த்து கொண்டு போய் அவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை ஒரு பள்ளி சொல்றதுன்னா சுவாமி நாம டிசைட் பண்ண முடியும்? பண்றாளே லோகத்துல அப்படின்னு அதான் சொன்ன பள்ளியும். ஆனா அதுதான் வழக்கமா இருக்கு லோகத்துல. அது ஏதோ ஒரு சகுன சாஸ்திரம்னு பேர் வச்சுக்கிறா. பள்ளியும் சொல்லும் சொல்லா. பள்ளி அப்ப என்ன சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களே ரத்னாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு, நன்னா பண்ணுங்கோ காரி சித்தி ஆகும்னு அதையா சொல்லிட்டு, இந்த பொண்ணும் பிள்ளையும் க்ஷேமமா இருப்பா, ஆயிரங்காலத்து பயிரா இருப்பா அப்படின்னு அந்த பள்ளி சொல்லிட்டு, பள்ளி என்ன சொல்லிட்டு இன்னொரு பள்ளியை பார்த்து பேசுறது. இங்க இது இந்த இந்த இது எதிரி சுவர்ல இருக்கிற பள்ளி கிட்ட சொல்றது, என்ன காத்தாலே இந்த பூச்சி கிடைச்சுதா சாப்பிட்டியா அப்படின்னு அது கேட்கறது. உடனே இது அங்கேன்னு சொல்றது, இன்னும் எங்க இன்னும் ஒரு 2 பூச்சியை சாப்பிட்டா தான் வயிறு ரொம்ப போல இருக்குன்றது. இது ரெண்டும் பேசிக்கிறது. இது பேசிக்கிறதுக்கு அது பாஷையில பேசுறது, பள்ளியை கொட்டுறது. ஒரு ஆண் பள்ளி பெண் பள்ளியை பார்த்து குரல் கொடுக்கறது, எங்க இருக்க நீன்னு கேட்கறது. இப்படியும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசி, இந்த வார்த்தையா சுவாமி நமக்கு பெரிய சகுனம், இந்த வார்த்தையை கொண்டா நாம பெரிய பகவத் கைங்கரியத்துல இறங்க போறோம், இந்த வார்த்தையை கொண்டா அப்படி ஆயிரங்காலத்து பயிரான கல்யாணத்தை தீர்மானம் பண்ண போறோம், நான் பண்றாளே சுவாமின்னு இந்த பள்ளி சொல்ல வச்சுட்டு பெரிய காரியத்தை தீர்மானம் பண்ணா பள்ளி நமக்கு ஆமான்னு அனுகூலமா பேசினா போல லோகத்திலே நினைச்சுக்கிற ஒரு பாவம் உண்டே பிரானே. அதே போல உன்னை பத்தி நான் சொல்லுவேன். இப்போதோ திருவிருத்தம் சொல்றேன். முன்னுரைத்த திருவிருத்தன் 100 பாட்டும், முறையில் வரிமா சிறியம் 7 பாட்டும், மன்னியனல் பொருள் பெரிய திருவந்தாதி வரவாதபடி 87 பாட்டும், பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி. எப்பேற்பட்ட பகவத் விஷயமாம் ஈடு கிடையாது, இடம் கிடையாது, வேதம் கூட இதுக்கு ஈடாகாது. அப்பேற்பட்டதான சம்ஹிதா சார்வபூமி என்று சொல்லப்பட்டதான திருவாயுமொழிய நம்மாழ்வார் எப்படி கம்பேர் பண்ணி பாத்துக்கிறார்? பள்ளியும் சொல்லும் சொல்லா. எப்படி இந்த சுகத்திலேருந்து அந்த சுகத்துக்கு பள்ளி குரல் கொடுக்குமே, அந்த குரலை எப்படி பெரிசா பாவிச்சுப்பாளோ அது போலத்தான் சுவாமி இந்த திருவாய்மொழி. இதுக்கு மேலே இந்த திருவாய்மொழியில சர்வேஸ்வரனை பத்தி சொன்னதான தத்துவம் ஒண்ணும் இல்லைன்னு அவ்வளவு எளிமையா பேசிக்கிறாரு. அதனால இந்த எளிமையா பேசுறதுன்னா எம்பெருமானிடத்திலே தம்முடைய உண்மையான அந்த அசக்திய அந்த அஜ்ஞானத்தை சொல்லி காட்டுவது பெரியவாளுடைய வழக்கம். அந்த வழக்கத்தை தான் சுவாமியும் இங்க ரொம்ப சாமான்யமா சொல்லிக்கிறது. சாட்சாத்து நமக்கெல்லாம் நம்ம ஆத்மாவெல்லாம் ரட்சிச்சு காட்டின ஏற்பட்ட உத்தமோத்தமான ஆச்சாரிய சார்வபௌமன் தன்னை ஜந்துன்னு சொல்லிக்கிறாரு. அந்த எளிமையை பார்த்து தான் நமக்கும் அந்த எளிமை வரணும்ன்றதுனாலே சொல்லி காட்டுறாரு. ஜந்துரேஷா, ஞானம் உண்டாயிருக்கு. நம்மாழ்வாருடைய 800 பாட்டு தான் இதுக்கு கம்பாரிசனா தோன்றது.
ஆழ்வார் சொன்னார், மெல்லியலா கை கிருவி உருவில் விளிர்தந்தாங்கே செல்லிய செல்கைத்து உலகை என் காணும் என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் கவி அது கற்றேன், திருமாலவன் கவி அது கற்றேன். திருமாலவன் கவி அது கற்றேன் பள்ளியின் சொல்லும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டே. இதே விஷயத்தை சொல்லச்சே இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லிவிட்டார், அதே பாசுரத்துல சொல்றோம். திருமாலவன் கவி அது கற்றேன். எனக்கு என்ன தெரியும் பெருமாளை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு? எனக்கு அடியோட தெரியாது. இது எப்படி இருக்கு தெரியுமா? மெல்லியலா கைக்கிருவி குருவில் மொழி இருந்தாங்கே. அப்படியே முன்னங்கையிலே புண்ணு வச்சுடுத்து, முன்னங்கையில புண்ணு வச்சுடுத்து. அந்த புண்ணையும் அரிக்கிறது. என்ன அரிக்கிறது? ஒரு கிருமி அரிக்கிறது. அந்த கிருமி எவ்வளவு சைஸ், அது மைக்ரோஸ்கோப்புக்கு தான் தெரியுது. அந்த அளவுக்கு அவ்வளோ சின்ன கிருமியா இருக்கு. எந்த பெருமையும் கிடையாது, உருவத்துல கூட பெருமை கிடையாது. அந்த கிருமியானது அந்த புண்ணை அரிச்சு சாப்பிடுறது, அரிச்சு சாப்பிட்டுட்டு அப்படி ரொம்ப திமிரா சஞ்சாரம் பண்றது. அதனுடைய அரிப்பும் அதனுடைய திமிரும் அதனுடைய சாப்பாடும் அதனுடைய கர்வமும் அடே அப்பா. ஆழ்வார் சொல்றார், நெல்லியலா கை கிருமி. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டா செத்து போயிடும், ஒரு டிஞ்சர் அது மேல சொட்டு போட்டா செத்து போயிடும். அப்படி இருக்கிறதான இந்த கிருமியானது மெல்லியலா கை கிருமி குருவில் முளிர் தந்து ஆங்கே செல்லிய செல்கைத்து. அது என்ன கம்பீரமான ஜீவனமா தன்னை நினைச்சுட்டு இருக்கு தெரியுமா? அது போல அல்லவா நம்முடையதான ஞானம் இருக்கு, நம்முடைய ஜீவனம் இருக்குறாரு. உலகை என் காணும். இந்த புண்ணிலே ஜீவிக்கிற இந்த கிருமிக்கு எத்தனை ஆச்சரியங்கள் அடைக்கிறதான இந்த பிரபஞ்சத்தை பத்தி என்ன தெரியும்? நான் சர்வேஸ்வரனை பத்தி நான் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன்? இந்த கிருமிக்கு இந்த பிரபஞ்சத்தை பத்தி என்ன தெரியுமோ அந்த அளவு கூட எனக்கு தெரியுமோ? மெல்லிய செல்லிய செல்லைத்து உலகை என் காணும் என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் கவி அது கற்றேன். ஆனா இருந்தாலும் இந்த திருவாய்மொழிய சொல்றனே, இந்த திருவிருத்த சொல்றனே, பெருமாள் சர்வசக்தன் அந்த கிருமிய பேச வச்ச மாதிரி என்ன பேச வச்சுட்டான். நான் ஒரு கிருமிக்கு ஈடாவனான்னு சொல்லிக்கிறேன். அதான் இங்க சொல்ற ஜந்துரேஷா. சுவாமி தேசிகனுக்கு தன்னுடையதான நைச்சத்தை நினைச்சு பாக்குறதுன்றது ஒரு சுகம். அது நான் சொன்னேன், கோதாஸ்துதியில தாயார் இடத்துல விண்ணப்பம் பண்ணச்சே சொல்றாரு, அம்மா கோதாஸ்துதி சொல்லிட்டேன், ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதர்ஷியாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணா சரணம் பிரபத்தியே என்று ஏதோ பரிசா உன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டேன் என்று நான் நினைச்சிக்கவே முடியாதம்மா. நான் அந்த மாதிரி நினைச்சுக்கலாமான்னு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு குழந்தை, அது தாய்ப்பால் சாப்பிட்ற குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மா இடத்துல பால் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அம்மா தன்னுடையதான ஸ்தனத்தினாலே பாலை ஊட்டுறா. அந்த பாலை சாப்பிடும் போது அந்த குழந்தை பால் சாப்பிடுச்சே அதுக்கு சுவாவம் அந்த பால் சாப்பிடறதான முளைக்காம கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற வழக்கம். அது கடிக்கிறது, அம்மாவுக்கு வலிக்கிறது. ஆனா இருந்தாலும் அம்மா பால் கொடுக்கறத நிறுத்தல. ஐயோ குழந்தை பாவம், ரொம்ப பசி, அதனால தான் கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுன்னு கருணையோட இன்னும் பாலை சுரக்கிறா. அதுபோல அம்மா நான் உன்னை தோத்திரம் பண்ணுவது என்பது ஒன்னுடையதான குழந்தையானது எப்படி தாய்ப்பாலை சாப்பிடச்சே தாய் முளைக்காம்பை கடிச்சு கடிச்சு வருத்துவோம், அதுபோல உன்னிடத்துல அனுகிரகம் ஓடுன்ற ஆசையிலே ஒண்ணு இப்படி தோத்திரம் என்றதான வியாஜத்தினாலே ஒண்ணு கடிச்சு நோவுபடுத்துறா போலே நோவுபடுத்திட்டேம்மா. இது உண்மையிலே உன்னை சந்தோஷப்படுத்தின வியாபாரம் இல்ல, உன்னை நான் என்னுடைய சொல்லாலே கடிச்சு நோவுபடுத்தின வியாபாரம் இந்த கோதாஸ்துதி. இருந்தாலும் எப்படி அந்த தாயான அந்த குழந்தையினுடையதான பசியையே நினைச்சுட்டாரு, கடிச்சு நோவுபடுத்துறதுன்னு கொஞ்சம் கூட ஸ்மரிக்காம தன்னுடையதான தன்னுடைய ரத்தத்தையே அனுகிரகமா பாலா கொடுப்பாளோ அதுபோல அம்மா உன்னுடைய கருணையே எனக்கு வருஷிக்க வேணும்னு கேட்டுக்கிறார். அதுபோ இந்த சுவாமியினுடையதான சுவாமி தேசிகனுடையதான நைத்தியானுசந்தானம் எல்லாம் ரொம்ப அத்தியுதமான நைத்தியானுசந்தானமா இருக்கும். பணியா பாலேனமையே பஞ்சர சுய ஜப்பியம் குண விவசாயம் அச்சுர சதகத்துல சாதிக்கிறார்.
64 கலையில கட்டிக்காரன் ஒருத்தன், 64 கலையில கட்டிக்காரன் சுவாமி. அவனுடைய சங்கீதத்துல எப்பேற்பட்டவனும் அவன் ஜெயிக்க முடியாது. யார் பாடினாலும் அவன் சங்கீதத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது சுவாமி. அந்த மாதிரி அவன் பாட்டு பாடுவான். அவர் முன்னாடி மொத்தமெல்லாம் பாட்டு பாடுறதுக்கே பயப்படுவான். நான் எப்படி பாடினாலும் நிச்சயமா இவன் முன்னாடி நாம பாடினாலே நம்ம பாட்டு நிச்சயமா அது தப்பு நிறைஞ்சதாதான் இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளவு பரிசுத்தமா பாடுறவர். அது போல ஒரு கலை இல்ல சுவாமி, 64 கலையிலையும் கெட்டிக்காரனா இருக்கிறவனு தன்னுடையதான எந்த பேச்சை காட்டி, எந்த ஸ்தோத்திரத்தை காட்டி, எந்த சங்கீதத்தை காட்டி, எந்த வித்தியை காட்டி சந்தோஷப்படுத்த முடியும்? சந்தோஷப்படுத்தவே முடியாது. அப்படி இருக்கக்கூடியதான மகாஞானி, அந்த ஞானி கூட தெரியுமா, தன்னுடைய குழந்தை இப்பதான் வாய் திறந்து பேச கத்துக்கிற அந்த குழந்தையினுடைய வார்த்தை அது எத்தனை தப்பா இருந்தாலும் குழந்தை பேசுறதுன்னு பூரிச்சு போவான். எத்தனை பெரிய ராஜ்யசபையில 64 கலைகளையும் ஜெயிச்சு காட்டி யாராலையும் திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய மகோன்னதமா இருக்கக்கூடியதான ஞானியா இருந்தாலும் அந்த சின்ன பச்சை குழந்தை வாய் திறந்து பேச தெரியாத, அன்வயப்படுத்தி பேச தெரியாத, அர்த்தம் தெரிஞ்சு பேச தெரியாத குழந்தை பேச ஆரம்பிச்சா அந்த வார்த்தையை கேட்டு எப்படி சந்தோஷப்படுவானோ அதே போல சர்வேஸ்வரா நான் தேவநாதா நான் நீ ஒரு ஸ்தோத்திரத்தினாலே சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த பேச தெரியாத குழந்தை பேச ஆரம்பிச்சா சந்தோஷப்படுவாளே அதுபோல என்ன நினைச்சுக்கோப்பா என்று பிரார்த்திக்கிறார். அதனால ஸ்தோத்திரம் எல்லாம் பகவத் விஷயத்துல பேச தெரியாதவா பேச ஆரம்பிச்சு சொன்னதான் பாவிச்சுக்கணுமா. அதுதான் இங்க காட்டுறாரு. தீபஸ்வமேவ ஜகதாம் தயிதா ருஜிஸ்தே தீர்க்கந்தம பிரதிநிவத்தியமிதம் யுவாபியாம் அவ்யஸ்தவ பிரியதமம் சரணோக்தி வஷ்யம் ஸ்தோதும் பவந்தம் அபிலஷ்யதி ஜந்துரேஷா. அவன் போய் ஆசைப்படுறேனேப்பா, ஒரு ஜந்துவா இருந்து சர்வேஸ்வரன ஸ்தோத்திரம்னு ஆசைப்படுறேனேப்பா அப்படின்னு வரதராஜ பஞ்சாயத்துல சொல்றார். அப்பா ஸ்தோத்திரம் மயா விரஜிதம் त्वदधीन வாஜா त्वद्रीदये वरयत्तदिदन्न சித்ரம் ஆவத்ஜயந்தி ஹிருதயம் खलु शिक्षकाणां மஞ்சூரி பஞ்சரசகுந்த விஜல்பிதானி. ஒரு கிளி பேசுறது, சார்வபௌமனான ராஜன் சந்தோஷப்படுறான் சுவாமி. எத்தனை ரத்னங்கள் கொடுத்தாலும் அவ்வளவு சந்தோஷப்படுமா, எத்தனை பூமியை ஜெயிச்சுன்னு வந்தாலும் அவ்வளவு சந்தோஷப்படுமா, தான் எத்தனை சேனை அவனுக்கு சல்யூட் அடிச்சாலும் அவ்வளவு சந்தோஷப்படுவான்னு சொல்ல முடியாது. எத்தனை தேவிகள் அவனை உகப்ப அவ்வளவு சந்தோஷப்படுவான்டான். ஆனா ஒரே அந்த கிளி, அந்த பச்சை கிளி இருக்கு, அந்த ராஜாவை பார்த்து ராஜா ராஜா அப்படின்னு சொல்லி கூட்டு அது ஒரு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டுன்னா போருமோ, அந்த ராஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ. இத்தனை சேனை தலை வணங்கினா கம்பீரமா அப்படி ஒரு பார்வையினாலே அங்கீகரிக்கிறவன். இந்த பேச தெரியாத அந்த பச்சை கிளி இருக்கு, ராஜாவை பார்த்து ராஜா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டுனா அது கிட்ட வந்து தொட்டு கொடுத்து அதை சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷப்பட்டு போவான் இல்லையா. அது போலத்தான் நான் பேசுற பேச்சு வரதராஜா இந்த கிளி பேசுற பேச்சா நினைச்சுக்கோப்பா. நீ லோகாதிராஜன், உன்ன பெரிய பெரியதான தேவதா கூட்டங்கள் எல்லாம் உனக்கு நமஸ்காரம் பண்ணும், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆனா இருந்தாலும் அந்த கிளி கொஞ்சனா உன்னுடைய பெருமையை ஒரு வார்த்தையினாலே சொன்னா நீ சந்தோஷப்படுவிய. அதுபோல என்னுடைய வார்த்தை பேச தெரியாத கிளி பேசினா போலே உன்னை உகப்பிக்கட்டுமேன்னு கேட்டுக்கிறார். இதே போல சுவாமிக்கு தன்னுடையதான நைச்சத்தை அனுசந்தானம் பண்ணி பெருமாளத்துல தன்னுடைய பாரத்தை ஒப்படைக்கிறது வழக்கம். இந்த ஸ்தோத்திரம் பெருமாள் தான் இந்த சின்ன ஜந்துவ பேச வைக்கிறார். அந்த தியாகம் வேணும். இது சாத்விக தியாகம்னு பேரு. சாத்விக தியாகத்துல தத்வத்பத்தியாக, கர்மத்தியாக, பல உபாயத்துவத்தியாக, பல தியாகம் அப்படின்னு சொல்றது 4 தியாகம் உண்டு. இந்த 4 தியாகம் பண்றவன் தான் தியாகி. லோகத்துல யாரையோ தியாகின்னு சொல்லுவா, தியாகின்னு பட்டம் கொடுப்பா, தியாகின்னு பெரிய சலுகையெல்லாம் காட்டுவா. ஆனா கண்ணன் சொன்னவன் தான் தியாகி. கண்ணன் கீதையிலே சொல்லி கொடுத்தாரு, இவாதாப்பா தியாகின்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால அந்த தியாகத்தை இங்க அனுஷ்டிச்சு காட்டுறார். ஜந்துரேஷா அப்படின்னு சாத்விக தியாகம் பண்ணி காட்டுறார். இந்த ஸ்தோத்திரம் நான் செய்ய முடியுமோ? இந்த ஸ்தோத்திரமா நீ சொல்ல வச்சு பேசுற ஜந்து இது.
நான் ரொம்ப சாமானியன், ஒன்னும் தெரியாதவன். சோதும் பவந்தம் அகிலட்சியதீ, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேனப்பா. நாவாயிலுண்டே நமோ நாரணாவென்னு ஓவாதுரைத்தும் உரையுண்டே மூவாதம் அக்கரிக்கண் செல்லும் வகையுண்டே என்னொருவர் தீக்கரிக்கண் செல்லும் திறம். ஆழ்வார் சொல்றாரு, நாக்கு பெருமாள் கொடுத்திருக்கார். இந்த நாக்குனாலே என்னென்னவோ பேசுறோம், எத்தனை பேசியிருக்கோம். இந்த நாக்குனாலே என்ன பேசியிருக்கோம், குழந்தையிலிருந்து மூச்சு போற வரைக்கும் ஒருத்தருடையதான பேச்சு ரெக்கார்ட் பண்ணி போட்டு இவ்வளவு பேசிட்டு இந்த மனுஷன் போயிருக்கார் அப்படின்னு திருப்பி போட்டு கேட்டா அதுல ஒரு விஷயமாவது பிரமாதமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்படி எல்லாம் பேசிட்டு இந்த மனுஷன் போய் சேர்ந்தாயா, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ஒண்ணு எடுத்து சாரமா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது. இவ்வளவு பேச்சு பேசின இந்த நாக்கு இருக்க, இந்த நாக்குனால நமோ நாரணாவென்னு ஒரு 8 எழுத்து, ஒரு 8 எழுத்து ஒரு ஜென்மாவிலே பேசியிருந்தா எவ்வளவு வசதியா இருக்கும். சர்வேஸ்வரனை பத்தி இந்த சழக்கு நாக்காலே, இந்த ஊத்தவாயாலே, இந்த எச்சில் நாவினாலே ஒரே ஒரு வார்த்தை பேசியிருந்தா இந்த ஜீவாத்மாவுக்கு எவ்வளவு பெரிய கொடுப்பனையா இருக்கும். அதனால அந்த கொடுப்பனையை நினைச்சுட்டு தான் சர்வேஸ்வரன் விஷயத்துல நம்முடைய இந்த எச்சில் நாக்காலையும் பேச ஆரம்பிக்கிறோம். அதான் சொல்றாருங்க, உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றேனப்பா. ஜந்துரேஷா, யார பத்தி ஸ்தோத்திரம் பண்றேன்னு தெரியுமா அப்படின்னு. ஸ்தவ்யம் தவ பிரியதமம் சரணமுக்தி வைஷ்யம் ஸ்தவ்யம் அப்படின்னு. உன்னை ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் தான் ஸ்தோத்திரம் பண்றேனாக்கும். இந்த நாக்குக்கு பேச்சு யார் விஷயமா இருந்தா இந்த நாக்கு சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு பிரயோஜனம் உண்டு. தேசிகனிடத்துல ஒருத்தர் கேட்ட, சுவாமி உனக்கு இருக்கிற இவ்வளவு வித்யக்கு, இவ்வளவு ஞானத்துக்கு, இவ்வளவு சாமர்த்தியத்துக்கு, இவ்வளவு அபாரமான மந்திர சித்திகளுக்கு இது எப்படியெல்லாம் எப்படி ஆகும், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்துல மதக்கணும் சுவாமி. இப்படி ஆத்துல உள்ள வந்து பார்த்தா ஒரு வெள்ளி பாத்திரம் இல்ல, ஆத்துக்குள்ள ஒரு வெள்ளி பாத்திரத்தை காணும், ஒரு வசதியான ஒரு சாமான காணும். திருடன் வந்து உள்ள சுத்தி பார்த்துட்டு எடுத்துன்னு போறதுக்கு ஒரு சாமான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உதறிண்டு வெளியில போவான். அத்தஸ்கரகிராக்கிய பவித்திர பாத்திரி. இப்படியா சுவாமி உஞ்சவர்த்தி பிராமணனா ஜீவிக்கிறது? வாரும் சுவாமி, உனக்கு இவங்க ராஜா இருக்கான், நிறைய வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாச்சார். சாயம் சம்புல்ல மல்லிம தல்லிகா பரிமளமுஜா வாச்சா யாச்சாமஹேன மகேஸ்வரானு. என்ன சொன்னீர் சுவாமி? ஒரு ராஜாவை போய் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு, இந்த வாக்குனாலே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு, சர்வேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குனாலே கொண்டு போய் ஒரு சாமானிய ராஜாவை இதோன்னு எப்ப செத்து போவான்னு தெரியாது இந்த ராஜாவை யாரான் ஸ்தோத்திரம் பண்ணு. தேவம் தேவிதுமே வனிச்சிருமே யோதோ தயாலு புரா தானா முத்தி முச்சே குச்சேதமுனையே தத்தே ஸ்மவித்தேஷதாம் தேக்ஷோணீகோணசதாம்ச பாலனகலா துர்வார கர்வானல க்ஷுப்யர்ச்சுத்ர நரேந்திர சாதுரஜனா தன்யான்ன மன்யாமஹே. எங்கேயோ அப்படியாக்கும் 10 படி மண்ணு எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கொண்டு அது மேல நின்று கொண்டு நான் தான் ராஜான்னு கர்வப்பட்டுக்கிறவன் சர்வேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ண பேர் நாக்குனாலே இப்போது அல்பமான ஒரு ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் கொடுக்கிற இந்த 10 ரூபாயை சம்பாதிச்சு இந்த வயத்தை நான் நிரப்பிக்கணுமா சுவாமி? ஏன் சுவாமி? சீலம் கிமலம் பவேத் அனல உதரம் வாதிடும். பயத்துறப்பிக்கிறதுக்கு பெருமாள் எத்தனையோ வச்சிருக்கார். அதுக்கு இந்த ராஜாவை போய் இப்ப ஏற்பட்ட நாக்குனாலே சாயம் சம்புல்ல மல்லிம தல்லிகா பரிமளமுச்சா வாச்சா யாச்சா மகேனோ ஈஸ்வரான்னு அங்க அப்படியா இருக்கும். அப்படி சாயங்காலம் மலரக்கூடியதான அந்த பரிமளம் மிகுந்ததான மல்லிகை மலர் வாசனை போலே அப்படியே வேத வாசித்தமான வேதாந்த வாசித்தமான இந்த வாக்குனாலே அவனை போய் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவனா? நான் சர்வேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா? ஏன்னா ஸ்தவ்யம் இங்க சொல்ற ஸ்தவ்யம். அவன் என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னா இன்னொருத்தரம் போய் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? இன்னொருத்தன் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவனான்னு கேள்வி. ஸ்தவ்யன்னா சவார்கா ஸ்தவ்யா. ஸ்தோத்திரம் அவனைத்தான் சொல்லணும். அவன் இந்த கருணாமூர்த்தின்னு அவனைத்தான் சொல்லணும், பிரபுன்னு அவனைத்தான் சொல்லணும், ரக்ஷகான்னு அவனைத்தான் சொல்லணும், ஈஸ்வரான்னு அவனைத்தான் சொல்லணும். இந்த சப்தத்தை கொண்டு போய் இன்னும் திருடத்துல அன்வைக்க தராதுன்னு
தவ்யம் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவனாக்கும். இன்னொருத்தன ஸ்தோத்திரம் பண்ணலாமோன்னா மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும் பொருள் என்ன அவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள். ஜன்மா பூரா கவலைப்பட வேண்டாம் சுவாமி, அவ்வளவு ஐஸ்வர்யம் கொடுத்துருவார். இந்த ராஜாவாக்கும் இந்த பிரபுவாக்கும் இவராக்கும் இவ்வளவு தர்ம பிரபுவாக்கும் இவ்வளவு பிலாந்திராபிஸ்ட் சுவாமி. அப்ப அவர் கொடுத்தாருன்னா இன்னொருத்தங்கிட்ட போய் இனிமே ஜென்மத்துல நிற்க வேண்டாம், அவ்வளவு கொடுப்பார் சுவாமி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இவர் கொடுக்கறது திருப்பி அடுத்த ஜென்மத்துக்காவது ஒரு ஜென்மத்துக்காவது எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னா அதான் ஆழ்வார் கேட்கிறார். என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள் மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும்பொருள் பாரிரோர் பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவே. அவனை போய் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரே பொய்யா சொல்லி அவனை போல உபகாரம் கிடையாது, அவனை போல கருணாமூர்த்தி கிடையாது, அவனை போல தயாளு கிடையாது என்று இவனை போய் சொல்லுவதா? சர்வ பிரபஞ்சத்துக்கும் அனுகிரகிச்சுட்டு இருக்கிறவன் தயாளுவா? இப்படி சின்ன காரியத்திலே தன்னாலே முடிஞ்சது செஞ்சு காட்டுறவன் தயாளுவா? அதனாலே சர்வேஸ்வரனை தவிர இன்னொருத்தரை சொல்லுவனா? சொல்ல மாட்டேன். சொன்னால் விரோதம் இது. இப்படி நான் சொன்னா நீங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். என்ன நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றவாளை நாம அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸாவது சொல்ல வேண்டாமா? நமக்குன்னு நம்ம ஒரு வழிகாட்டுறவாளை நாம கொண்டாட வேண்டாமா? சேர்ந்து நீங்கெல்லாம் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஆமா சுவாமி உமக்கு என்ன, உமக்கு குடும்பம் இல்லை, ஒரு குடுத்தனம் இல்லை, வயர் இல்லை, பசி இல்லை, ஒண்ணும் இல்லை, நீங்க எப்படி வேணா சொல்லுன்ற பேர். நாங்க இப்படித்தான், எங்களுக்கு குடும்பம் இருக்கு, பொறுப்பு இருக்கு, எங்களுக்கு தான் கவலை இருக்கு, அதனால நாங்கெல்லாம் உங்க வழிக்கு வர முடியாது சுவாமி அப்படின்னு நம்மாழ்வாரை பார்த்து திரும்பி சொல்லுவாளோ. அதுக்காக சொல்ற, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ. சொன்னால் விரோதம் திருப்பி வேற நம்மாழ்வாரையே திருப்பி கொட்டுருவாளோ. ஏன் சுவாமி உமக்கு தான் பசி இல்லை, தாகம் இல்லை, குடும்பம் இல்லை, கொடுத்தனம் இல்லை, செலவு இல்லை, நீனேன் சுவாமி எங்களை பார்த்துட்டு இருக்கேன், நீர் பெருமாளை பார்த்து எதையாவது பாடிட்டு இருக்க வேண்டியது தானே, எங்களை பார்த்து எதுக்கு சொல்றீர்? ஏன் பணம் பின்னாடி போறேன், பணக்காரர் பின்னாடி போறேன், ஏன் பணத்தாசியோட அலையிறீர், ஏன் அவங்க கிட்ட போய் கேட்கறீர் அப்படின்னு. உமக்கு ஏன் சுவாமி ரெண்டு கண்ணு இருந்தா சர்வேஸ்வரனை பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாங்க பணத்தை எண்ணுறோமா, எண்ணாம இருக்கோமா, பணக்காரன் பின்னாடி போறோமான்னு பார்த்துட்டு இருக்கிறது தான் உங்க வேலையா சுவாமி? நீர் உங்க சுபாவத்தை நீர் கடைபிடிக்க, நாங்க எங்க சுபாவத்தை கடைபிடிக்கிறோம், பேசாம திருவாய்மொழியை நிறுத்திக்கோ, எங்களுக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாளாம். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ. ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ. ஆனா இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியலையே. நான் சாப்பிடுற சாப்பாட்டை நீங்களும் சாப்பிடலாம் வாங்குங்கோள்னு என்னாலே கூப்பிடாம இருக்க முடியலையே. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ. என் நாவிலின் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். உங்களை போல நான் இன்னொரு பச்சை பசும் பொய்கள் பேசி ஒரு பிரபுவை போய் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். நான் என் நாவிலின் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். அவனெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், அவன் ஸ்தோத்திரம் பண்ண கூடாது, அவன் ஸ்தோத்திரம் பண்ண தகாதவன். என்னாதே நாவென்னு வண்டுவனது திருவேங்கடத்து. திருவேங்கடத்திலே உலக தன்னை வாழ்ந்து நம்பி உலகமுண்ட வருவாயினாய் நாள் தோளமுதாய் எனது உயிராயிருக்கிறவன் உண்டு. அவனை தான் இந்த வாக்குனாலே பேசணும், வேற யாரையும் பேசக்கூடாது. அதுதான் உண்மை, அதுதான் தகும். மற்ற எது பேசினாலும் இந்த நாக்குனாலே தப்பு பண்றோம், பாவம் பண்றோம்னு அர்த்தம். அதனாலே ஸ்தவ்யன் அப்படின்னு. நீ ஸ்தவ்யன் இல்லையாப்பா தீப பிரகாஷா, நீ ஸ்தோத்திரத்துக்கு தகுந்தவனாச்சு. ஸ்தவ பிரியதமம் அப்படின்னு. ஸ்தோத்திரம் பண்ணா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு. அவனுக்கு பிடிச்ச ஒரு காரியம் ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு. என்ன சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணா பெருமாளுக்கு பிடிக்கிறதுன்றது ஒரு பெருமையா? ஸ்தோத்திரம்னு பண்றோம், எல்லாருக்கும் தான் பிடிக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணா ஸ்தோத்திர பிரியன்றது பெருமாளுக்கு ஒரு பெருமையா சுவாமி? இது வேற சாஸ்திரநாமத்துல சொல்லி வச்சுட்டாரு வியாசர் வேற. சவ்யஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் திரு ஸ்தோதாரணம் பிரியா அப்படின்னு. ஸ்தவப்பிரியான்னு ஒரு பேரை போட்டுட்டார் அவர். ஸ்தோத்திரம் பண்ணா பிடிக்கும். ஸ்தோத்திரம் பண்ணா யாருக்குதான் பிடிக்காது? ஸ்தோத்திரம் பண்ணா ஏன் பிடிக்கிறதுன்னா அகம்பாவம் இருந்தா பிடிக்கிறது. அகம்பாவம் இருந்தா தானே ஸ்தோத்திரம் பிடிக்கும். இல்லைன்னா என்ன சொல்லுவோம், ஐயோ சுவாமி என்னை பத்தியெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லாதீங்க சுவாமி, எனக்கு அந்த பெருமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அடியனுக்கு தகவே தகாது சுவாமி, என்னை பத்தி ஸ்தோத்திரமே பண்ணாதீங்க அப்படின்னு விடுவோம். சில மகான்கள்லாம் இருக்கா, டைட்டில் கொடுத்தா வாங்கிக்கவே மாட்டான். எனக்கு அந்த டைட்டில் தகாது சுவாமி, எனக்கு வேண்டாம் சுவாமி அப்படின்னு. சில பேர் இருப்பா, எந்த டைட்டில் கொடுத்தாலும் வாங்கி வாங்கி போட்டுப்பா. அத்தனை டைட்டிலும் தனக்கு தகும் அப்படின்னு நினைச்சுப்பா. ஏன்னா அவெல்லாம் ஸ்தோத்திர பிரியர்கள். அந்த மாதிரியா பெருமாள்? அவரும் ஸ்தோத்திர பிரியரா? தவ பிரிய தமம் அப்படின்னு. ஸ்தோத்திர பிரியர்கள்லயே இன்னும் ரொம்ப முதல்ல நிக்கிறவராம் பெருமாள். அதான் தமம்னு வேற போட்டுருக்கு. தவ்ய தவ பிரியதமஹா.
தவ பிரியதமஹா அப்படின்னு. தவ பிரியதமான ஸ்தோத்திர பிரியர்கள்ல இருக்கிறவாளியே ரொம்ப முதல்ல நிக்கிறவன் அர்த்தம். அப்படியா சுவாமி? கடைசியில பெருமாளை இவ்வளவு சாதாரணமா சொல்லிவிட்டாரு. ஸ்தோத்திர பிரியன்னு ஸ்தோத்திரம் பண்ணா பெருமாளுக்கு பிடிக்குமே என்ன அப்படின்னா, இது ஒரு பெருமையா அப்படின்னா, இது வாஸ்தவத்துல உண்மையாக பெருமை அது பெருமாளுக்கு. அது ஸ்தவப்பிரிய ஸ்தோத்திரம்னா என்ன தெரியுமோ இல்லையோ அப்படின்னா, குணிநிஷ்ட குணாவிதானம் ஸ்தோத்திரம் அப்படின்னு பெரியவாளுடைய வார்த்தை. இருக்கிற பெருமையை சொல்றதுதான் ஸ்தோத்திரம்னு பேரு. அதையே இப்ப பரிபாஷையில மாத்திட்டா. என்ன கொஞ்சம் இருக்கிறதுக்கு மேல சொன்னாதான் ஸ்தோத்திரம்னு இப்ப வச்சுட்டா. அது ஒண்ணும் அப்படி கிடையாது. இருக்கிற பெருமையை சொல்லணும், அதுதான் ஸ்தோத்திரம்னு பேரு. பெருமாளிடத்துல இருக்கிற பெருமையை சொன்னா பெருமாள் சந்தோஷப்படுறாரு. இருக்கிற பெருமையை சொன்னா பெருமாள் சந்தோஷப்படணுமான்னா, இந்த ஜீவாத்மா தெரிஞ்சுக்க வேண்டாத எத்தனையோ விஷயத்த தெரிஞ்சுட்டு அதனாலே புத்தியெல்லாம் கலங்கி போய் மொத்தம் அப்படியே அஜ்ஞான கட்டியா கிடக்கிறான். இவனுக்கு இருக்கிற பெருமையான நம்முடைய விஷயத்துல கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டானே, அந்த பக்கமே போயிட்டு இருந்தவன் இந்த பக்கம் திரும்பினானேன்னு பெருமாள் இவனிடத்துல ஆசைப்படுறாராம். தவ பிரிய தவமும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணா பிடிக்கிறது அப்படின்னு. அதனால பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணா பிடிக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை உண்டு இல்ல. அதை விட சூக்ஷ்மமா இன்னொரு அர்த்தம் உண்டு. அது என்ன அர்த்தம்னா, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினா பெருமாளுக்கு பிடிக்கும். ஏன் சுவாமி பிடிக்கும்னா, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினா அதனால நிஜமா சந்தோஷப்படுறது யார் தெரியுமோ இல்லையோ, தேவஜுஷ்டாமுதாரான் துவாம் பத்மனே நீகும் சரணமகம் பிரபத்யே அப்படி. பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினா சந்தோஷப்படுறது தாயார். ஆஹா, நம்மளுடைய பிராணநாதனு, பிரிய வல்லபனு, நமக்கு சுவாமியே, நம்முடைய ஆத்ம நாயகனே என்ன அழகா ஸ்தோத்திரம் பண்றான்னு தாயார் சந்தோஷப்படுறாலும். தாயார் சந்தோஷப்பட்டான்னா தாயாருடைய மனசு பூரிச்சு போறது. நான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினா பூரிச்சு போறது தாயார். தாயார் சந்தோஷப்பட்டா தாயாருடைய திருவுள்ளம் அப்படியே பூரிச்சு போய் மலர்ந்து போறது. அந்த தாயாருடைய முக மலர்ச்சியை பார்த்தா பெருமாளுடைய மனசு தானே பூத்து அப்படியே பூரிச்சு போறது. அந்த மாதிரியான ரீதியில தான். அதனால தாயார ஸ்தோத்திரம் பண்ணினா பெருமாளுக்கு மனசு பூரிச்சு போடுது, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணினா தாயாருக்கு மனசு பூரிச்சு போறது. இப்படி சுத்தி வந்துதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுனால தாயாரை சந்தோஷப்படுத்துறோம், தாயாரை ஸ்தோத்திரம் பண்ணினா பெருமாளை சந்தோஷப்படுத்துறோம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி இப்படி ரெண்டு பேரையும் வசதியா நாம் சந்தோஷப்படுத்துறோம்ன்றதுனால வாஸ்தவத்துல இந்த ஸ்தோத்திரம்ன்றது எதை காட்டுறதுன்னா, அவளுடையதான அந்யோன்யமான பிரீத்திய நமக்கு காட்டுறது. அதத்தான் இங்க மேற்கொண்டு முதல்லயே ரெண்டு வரியினாலே காட்டுறார். தீபத்வமேவ ஜகதாம் தைரா ருஜிஸ்தே தீர்க்கந்தம பிரதிநிவத்தியமிதம் யுவாபியாம் பவ்யஸ்தவ பிரியதவம் சரணோக்திவசியம் தோதும் பவந்தமதிரஸ்வரி ஜந்துரேஷா. முதல் ரெண்டு வரினால என்ன காட்டினார்னா, அந்த பெருமாளும் தாயாரும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்கான்றத அதை அனுசந்தானம் பண்ணி காட்டுறது. அந்த பெருமாளும் தாயாரும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறதுனாலதான் இந்த தவப்பிரியன்றதான சப்தம் சார்த்தமா இருக்கு. தவப்பிரியன்ற சப்தம் அவளுடைய அந்யோன்யமா இருக்கான்றதான அந்த கல்யாண குணத்தை வச்சுதான் தவப்பிரியன்றதான சப்தமானது பொருந்தி வருது. இல்லைன்னா ஸ்தோத்திரப்பிரியன் சொன்னா ஸ்தோத்திரப்பிரியான லோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஸ்தோத்திரப்பிரியால் தான். இவாள மாதிரி பெருமாள் ஸ்தோத்திரப்பிரியன் என்று சொல்லலாம் போல ஒரு ஒரு மார்க் உண்டு அதுக்கு. ஆனா அந்த தோஷமும் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு இந்த தவப்பிரியன் சப்தத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் பண்ணுவா பெரியவாள். தாயார் சந்தோஷப்படுறா இல்லையா? தாயாருக்கு பெருமாளிடத்துல அவ்வளவு ஆசை வச்சிருக்கா. அந்த ஆசையைத்தான் முதல் ரெண்டு வரையினாலே சுவாமி தேசியம் அனுசந்தானம் பண்ணி காட்டுறார். அதை அப்புறம் சொல்லலாம். தவ பிரியதமம் சரணோக்திவசியம். சரி, இவ்வளவு ஸ்தோத்திரம் இருக்கே சுவாமி. இந்த ஸ்தோத்திரத்துல ஏன் பெருமாளை பத்தி என்ன மாதிரியான ஸ்தோத்திரமா அனுசந்தானம் பண்ணலாம்னா சரணோக்திவசியம். ஆமா, பெருமாளை பத்தி சொல்லச்சே எவ்வளவோ ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவனை சர்வான் தெரியாமின்னு சொல்லலாம், சர்வேஸ்வரன் சொல்லலாம், அப்படியே சர்வ தத்துவத்துக்கும் ஆதாரமா இருக்கிறவன்னு சொல்லலாம். இது எத்தனை சொல்லலாம் சுவாமி அப்படின்னு. சுவாமி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்னு சொல்லலாம், அவனை ஜெகத்காரன்னு சொல்லலாம். அப்படியே சர்வ தத்துவம் தனக்கு சரீரமாய் கொண்டிருக்கிறான், சர்வ சரீரின்னு சொல்லலாம், சர்வ சப்தவாஜ்யன்னு சொல்லலாம், சர்வ ரக்ஷகன்னு சொல்லலாம், சர்வதா ரக்ஷகன்னு சொல்லலாம், சர்வ பிரகார ரக்ஷகன்னு சொல்லலாம், சர்வத்திர ரக்ஷகன்னு சொல்லலாம்.
அது பரம தயாளுன்னு சொல்லலாம், கருணாநிதேன்னு சொல்லலாம், ஆபத்தகன்னு சொல்லலாம், அவன் தீனசரஞ்சன்னு என்ன வேணா சொல்லலாம். இதே சொல்லுண்டே போறேன், எவ்வளவு நேரம் சொல்ல முடியும் அப்படின்னா, சதுர்முகாயிரி கோடி வக்திரோ பவேன்னு நரக்வாபி விசுத்த சேதாக அப்படின்னு சொன்னான். ஆயிரம் கோடி முகங்களினாலே, ஆயிரம் கோடி முகங்களினாலே அப்படி ஒரு கல்ப காலம் பிரம்மாவுக்கு எவ்வளவு ஆயுசு இருக்கோ அவ்வளவு ஆயுசை வச்சுட்டு ஆயிரம் கோடி முகங்களினாலே தனித்தனியா ஒரே சமயத்திலே பேசிண்டே இருந்தா சொல்லி முடிச்சிட முடியுமோன்னா, அதுதான் சுவாமி, அதான் சொல்ல தெரியாம வேணா இந்த கடைசியில நிறுத்திக்கலாமே ஒழியோ சொல்லி முடிக்கிறதுன்றது கிடையாது. விசுக்ஷயான் நிவர்த்தந்தே அந்தரிக்ஷ க்ஷிதிக்ஷயாது மதிக்ஷயான் நிவர்த்தந்தே கோவிந்த குணக்ஷயாது. அம்படிக்க போனா ஆகாசத்துல அடிச்சுட்டே இருந்த ஆகாசத்தை பார்த்து அடிச்சு அடிச்சு அடிச்சுட்டு அப்புறம் திரும்பி வந்து சொன்ன ஆகாசம் பூரா ரொப்பிட்ட சுவாமி அம்பு போட்டுன்னு ஒருத்தன் சொல்லுவானா? ஆகாசத்துல இடம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டு வருவானா சுவாமி? என்னன்னு அடிச்சேன் அடிச்சேன் அவ்வளவுதான், என்னால அடிக்க முடிஞ்சது சுவாமி, அவ்வளவுதான். ஆகாசத்துல எவ்வளவோ இன்னும் இடம் கிடக்கிறது, எத்தனை கோடி பேர் வேணா அம்பு விடலாம், அப்படித்தான் சொல்லிட்டு வரணும். அதே போல கோவிந்த குணக்ஷயாது, கோவிந்தனுடைய குணம் இவ்வளவுதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்லி உபன்யாசத்தை நிறுத்திக்க முடியாது. எவ்வளவுதான் சுவாமி என்னால சொல்ல முடியறது, எனக்கு அவ்வளவுதான் சக்தி இருக்கு என்று சொல்லணும். அது ஆகாசத்துல இடம் போராதுன்னு சொல்லி அம்படிக்காம திரும்பி வர முடியாது. கோவிந்தனுடைய குணம் இவ்வளவுதான் சொல்லி உபன்யாசத்தை முடிச்சுட்டு திரும்பி வர முடியாது என்று சொல்லுவா. சரணம் அவ்வளவு கல்யாண குணங்களை வச்சே எந்த கல்யாண குணத்தை சொன்னா எம்பெருமான வசப்படுத்த முடியும்னா சரணோக்தி வசியம். எம்பெருமான் எத்தாலே ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவான்னா, இத்தனை ஸ்தோத்திரங்களினாலே சந்தோஷப்படுறதை விட அப்படியே வசப்பட்டுவான் சுவாமி, அடிமை ஆயிடுவான் சுவாமி. யாருக்கு? இந்த பக்தனுக்கு பெருமாள் அடிமை ஆயிடுவார். எத்த சொன்னா பெருமாள் அடிமை ஆயிடுவார் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சுவாமி, அப்பா நீயே சரணம், பிரபோ நீதான் சரணம் அப்பா. எந்த பெருமாளிடத்துல நீதான் சரணம்னு சொல்ற வார்த்தை ஒண்ணு இருக்கு, இதை காட்டிலும் எம்பெருமானே வசப்படுத்தக்கூடியதான பெரிய ஸ்தோத்திரம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. சரணோக்தி வசியம், எம்பெருமான வசப்படுத்தக்கூடியதான வார்த்தையாக்கும். அவன் தேசிகன் அங்கங்க சாதிப்பாரு. பிரபத்தி விஜிதேஸ்வரை அனுக்ரோஷைகஜிதை இத்யுபாதேசி தேசிகை ராஜதிரதாரத்தை சாதிக்கிறார். பிரபத்தி விஜிதேஸ்வரை அப்படி வைராக்கிய விஜிதஸ்வாந்தை பிரபத்தி விஜிதேஸ்வரை அனுக்ரோஷைகஜிதை இத்யுபாதேசி தேசிகை அப்படின்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? எங்க ஆச்சாரியால் எப்பவும் தோத்ததே கிடையாது, ஆனா இருந்தாலும் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. வைராக்கிய விஜிதஸ்வாந்தை சுவாமி எதுக்கு தோத்ததில்லைன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயத்துக்கும் தோத்ததில்லை சுவாமி எங்க ஆச்சாரியால். அப்படியாக்கும் வைராக்கிய விஜிதஸ்வாந்தை, தன்னுடைய மனசை ஜெயிச்சுட்டா உலகத்தையே ஜெயிச்சுட்டா. உலகத்தை ஜெயிச்சு என்ன சுவாமி ஆக போறது? இந்த அறிவு இல்லாத உலகத்தை ஜெயிச்சு என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் பெருமாளை ஜெயிக்க முடியுமா? பெருமாளை ஜெயிச்சாதான் சுவாமி ஜெயிச்சா போல அப்படின்னு ஒருத்தன் கேட்டா, எங்க பெருமாளையும் ஜெயிச்சுட்டா எங்க ஆச்சாரியால். எப்படி ஜெயிச்சா அப்படின்னு, பிரபத்தி விஜிதேஸ்வரை, பெருமாளிடத்துல போய் அப்பா நீதான் சரணம்னு ஒரு வார்த்தை சொன்னாலாம் பெருமாள் தோத்து போயிட்டாரு. சரணோக்தி வசியம், அந்த சரணம் அப்பா நீதான் சரணம். அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே விடை குலங்கள் இடத்து எண்ணி வெக்கன்மாதரார் கடிக்கால் அந்த தொல் புணர்ந்த காலியாய வேலை நீர் படைத்தடைத்ததில் நின்று கடந்து முன் கடந்த நின்றன அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே எனதாவி அடைக்கலமே. நம்ம ஆழ்வார் அந்த பாசனம் திருமொழி ஆழ்வார். இந்த பாசனம் என்னன்னா எனதாவி அடைக்கலமே, எனக்கு ரக்ஷகனாயிருப்பவனே நீதானப்பா சரணம். கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா திரவுருவா நினதுருவா திருமா மகள் மரும் சிறுபுலியோச்சல சயனத்து அருமா கடலமுரே உனதடியே சரணாமே உனதடியே சரணாமே. சரணம்னு சொல்லிட்டா போருமா? பெருமாள் தோத்து போயிடுறாராம் சுவாமி.
சரணோக்திவசியம் ஸ்தோதும் பவந்தம் அபிரஷ்யதி ஜந்துரேஷா. நீதான் ஸ்தோத்திரத்துக்கு தகுந்தவன், நீதான் ஸ்தோத்திர பிரியனா இருக்கிறவன். எப்பேற்பட்ட ஸ்தோத்திரத்தினாலும் ஒன்னு ஜெயிக்க முடியாது. ஆனா இருந்தாலும் சரணம் என்கிறதான ஒரு உக்தி அடங்கிறதான வார்த்தையினாலே ஒண்ணு ஜெயிச்சுடலாமே. அவ்வளவு சுலபனாச்சு, அவ்வளவு கருணாமூர்த்தியாச்சு. அதனால இந்த ஜந்துவானது ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா இந்த ஜந்து ஸ்தோத்திரம் பண்ணுவது உன்னாலே ஆனபடினாலும் இருந்தாலும் கூட இந்த ஜந்து ஒன்னு சரணம்னு சொன்ன மாத்திரத்தினாலே சந்தோஷப்படுறவன் இல்லையா. அதனால இந்த ஜந்துவுக்கு இப்ப ஒண்ணு அப்பா நீதான் சரணம்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் அனுசந்தானம் பண்றதுக்கு நீதான் அனுமதி கொடுக்கணும்பா. நான் அப்படி ஆரம்பிக்கிறேன், ஆசைப்படுறேன், இந்த ஸ்தோத்திரத்தை நீ நிறைவேற்றி கொடுக்கணும்னு உள்ளத்தை வச்சு சொல்ற. உன்னை ஸ்தோத்திரம் பண்ண ஆசைப்படுறேன்பா. நீ சரணாகத வத்சலன் இல்லையா, சரணம்னு சொல்றவாளுக்கு பிரியன் இல்லையா, சரணம்னு சொல்றவாளுக்கு வசப்படுறவன் இல்லையா. சரணாகரி சாஸ்திரத்தை சொல்ல போறேன், திருவுள்ளம் பத்த வேணும் என்று இந்த ஸ்லோகத்தினால அனுசந்தானம் பண்ணதுல பின் 2 வரிக்கு தான் இப்ப முதல் அர்த்தம் சொல்லியிருக்கோம். இதுக்கு முன் 2 வரி இருக்கு. அந்த முன் 2 வரியில இந்த பெருமாளும் தாயாரும் எவ்வளவு அந்யோன்யம்ன்றத சொல்லி காட்டுற. அதை அடுத்த வாரம் வச்சுக்கலாம். கவிதார்க்கி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல என்ன நம்ம வார்த்தையில என்ன ஆச்சரியம் இருக்கு? இப்பதான் சொல்றேன், நம்ம வார்த்தையில ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆச்சாரியாருடைய வார்த்தைகள், அதுல ஏதோ கொஞ்சோண்டு நமக்கு தெரிஞ்சது சொல்றோம். அடுத்த வாரம் பார்க்கலாம்.